இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு டூல் தான் வந்துட்டு 2017 ஆரம்பிச்சிருக்கீங்க. ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் யுவர் பிஸ்னஸ்? கோயம்புத்தூர் தண்ணிக்கும் ஈரோடு தண்ணிக்கும் சென்னை தண்ணிக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்கு. அதை தாண்டி எம்ப்ளாயராக போகிறப்போ நிறைய ரிஸ்க் எடுக்கும். ஸோ எம்ப்ளாயிலேருந்து எப்படி எம்ப்ளாயராக நீங்கள் மாறினீங்க? இல்லை, என்கிட்ட ரிவர் வாட்டர் இருக்குது, சிறுவாணி இருக்குது, அத்திக்கடவு தண்ணி இருக்குது, என்கிட்ட ரிவர் வாட்டர் இருக்குது, அதுக்கு ஆர்வம் தேவையில்லை அப்படி சொன்னீங்க அப்படின்னா, வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில். ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக அவரோட கரியரை ஸ்டார்ட் பண்ணி அதே கம்பெனியில் ஜென்ரல் மேனேஜர் பொசிஷனுக்கு அவர் போயிருக்காரு. அதுக்கப்புறம் அவர் சொந்தமாக ஒரு தொழில் பண்ணணும்னு ஒரு 20 lakhs இன்வெஸ்ட்மெண்ட்டில் அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்து இன்றைக்கி 16+ crores டர்ன் ஓவர் பண்ணுற ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக இருக்கார். அவரோட பிராண்ட் என்ன, அவரோட பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஸ்டோரிஸை பற்றி தான் நம்ம நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Success Folks channel. Success stories and motivational videos Success Folks அவங்களோட யூடியூப் சேனலில் போஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சிவாஜி. உங்கள் ஸ்டோரி பற்றி நிறைய கேள்விப்பட்டிருந்தோம், ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. ஸோ கான்வே அப்படின்னா என்ன? ஸோ கான்வேங்கிற ஒரு பிராண்டை வந்து இவ்வளோ பெருசாக கொண்டு வந்திருக்கீங்க. ஸோ கான்வேனா என்ன மீனிங்? அந்த ஒரு பிராண்டை எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணீங்க? கிரேட். கான்வே அப்படின்னா வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வாட்டர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. நம்ம 2017 இந்த கம்பெனியை தொடங்கும் போது ஒரு வாட்டர் பியூரிஃபையர், வாட்டர் கூலர், வாட்டர் டிஸ்பென்சர் மேனுஃபேக்சரிங் கம்பெனியாக நம்ம ஆரம்பிக்கிறோம். ஸோ ஒரு நல்ல பேர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வழக்கமாக கூகுளில் சர்ச் பண்ணும்போது நிறைய பேர்களுக்கு இடையில கிடைச்ச இந்த பேர். இதோட அர்த்தம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸ்பிரிச்சுவல் வாட்டர், அதாவது ஒரு தீர்த்தம் மாதிரி. ஸோ நம்ம பண்ணுற பிஸ்னஸ்க்கு அதாவது ஒரு சுத்தமான தண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவேஷனில் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு இந்த பேர் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால தான் அந்த பேர் வச்சுட்டு 2017 we started this company. ஓகே. ஸோ 2017 ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு வந்து கான்வே ரவி அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் உங்களை கூப்பிடுறாங்க. ஸோ ஈவன் எனக்குமே வந்து கான்வே ரவி அப்படின்னா தான் உங்களுக்கு தெரியுது. ஸோ அப்படி ஒரு பர்சனல் பிராண்டாகவும் நீங்கள் உருவாக்கி வச்சுருக்கீங்க. கம்பெனியும் பர்சனலாகவும் சேர்த்து கான்வே ரவி அப்படிங்கிறவர் யார்? நான் கொஞ்சம் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அப்போது ரவிச்சந்திரன் அப்படிங்கிற பேரில் வந்துட்டு உங்களுக்கே தெரியும் ஆயிரக்கணக்கான பேர் இருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு ஸ்பெஷல் ஐடென்டிட்டி கிடைக்கணும் அப்படிங்கும்போது வந்துட்டு என்னோட கம்பெனியோட கான்வே எனக்கு ரொம்ப பிடிச்ச பேர் இல்லையா? ஸோ கான்வேயை வந்துட்டு என்னோட பேர் கூட சேர்த்து கான்வே ரவி அப்படிங்கிற பேரில் வந்துட்டு என்னோட சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ண ஆரம்பித்தேன். அதனால தான் வந்துட்டு அந்த பேர் வந்துட்டு எல்லாரும் என்னை கூப்பிடுற ஒரு வழக்கமாக ஆயிடுச்சு. ஏன்னா நாங்கள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நாங்கள் கான்வே வாட்டர் பியூரிஃபையர் நிறைய இடத்துல பார்த்துருக்கோம். இப்போ உங்கள் பிஸ்னஸில் ஒரு அச்சீவ்மெண்ட், அதாவது கான்வேன்னு ஆரம்பித்து 2017 ஆரம்பிச்சிருக்கீங்க, ஒரு பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் யுவர் பிஸ்னஸ் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? 2017 நம்ம இந்த கம்பெனியை ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா 20 lakhs கேபிட்டலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். Day 1 வந்துட்டு நமக்கு லோன் கிடையாது. இன்னைக்கு எவ்வளவு தொழில்கள் வந்துட்டு ஒரு கடனுதவி இல்லாமல் நடத்த முடியுது அப்படின்னு தெரியல. பட் 2017 ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்களுக்கு வந்துட்டு லோன் கிடையாது. நம்ம சொந்த கேபிட்டலில் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். 20 lakhs கேபிட்டலில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. இப்போ இந்த வருஷம் வந்துட்டு 16 கோடி டர்ன் ஓவர் பண்ணியிருக்கோம். ஸோ வி ஆர் கீப் ஆன் க்ரோயிங். அந்த வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்றைக்கி வந்து ஒரு 10க்கும் மேலே ஏர்போர்ட் வந்துட்டு எங்கள் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறாங்க. அதோட பெரிய விஷயம் என்ன அப்படின்னா ஐஎஸ்ஆர்ஓவில் ஒரு 300+ மிஷின்ஸ் வந்துட்டு ஐஎஸ்ஆர்ஓவில் மட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ ஐஎஸ்ஆர்ஓ சயின்டிஸ்ட் வந்து நம்ம மிஷினில் தண்ணி குடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு பெருமையான விஷயம். அது போக வந்துட்டு ஸ்கூல்ஸ், காலேஜஸ் அன்லிமிட்டெட் நிறையா கொடுத்துருக்கோம். ஆட்டோ மேஜர் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹுண்டாய், யமாகா, ஓலா, ஃபோர்ட், கியா,
அசோக் லேலண்ட், எல்ஜிபி, இப்போ இவங்க எல்லாமே வந்துட்டு நம்மளோட கிளைண்ட்ஸ். ஒவ்வொருத்தர்கிட்டையும் வந்து பார்த்திங்கன்னா 50 மிஷின், 100 மிஷின்ஸ் அந்த மாதிரி அவங்களோட என்டையர் ஃபேக்ட்ரி வந்துட்டு நம்மளோட ப்ராடக்டை யூஸ் பண்ணி ஒரு பியூர் வாட்டர் வந்து அவங்களோட எம்ப்ளாயீஸ் கொடுக்குறாங்க. ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம நினைக்கிறோம். ஓகே. அப்புறம் கம்பெனி சைடு பார்த்தீங்க அப்படின்னா 2 தடவை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேருந்து ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர் அவார்டு வந்துட்டு ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து வாங்கியிருக்கோம். ஓகே. லாஸ்ட் 2 இயர்ஸாக வந்துட்டு ஒரு ஹானஸ்ட் டேக்ஸ் பேயர் அப்படிங்கிற சர்டிஃபிகேட் ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்காங்க. ஓகே. அது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நம்ம நினைக்கிறோம். ஸோ 300+ மிஷின்ஸ் இன் ஐஎஸ்ஆர்ஓங்கிறது ரொம்ப மிகப்பெரிய விஷயம். ஸோ ஐஎஸ்ஆர்ஓவோட ஜேர்னியை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். கண்டிப்பாக அது ரொம்ப பெருமையான விஷயம். ஐஎஸ்ஆர்ஓவில் உங்களுக்கு தெரியும், நம்ம அவ்வளோ சீக்கிரம் உள்ளே எல்லாம் போய் ப்ராடக்ட் ப்ரமோட் பண்ண முடியாது. லக்கீலி அவங்களோட பர்ச்சேஸ் ஆஃபீஸர்ஸ் இல்லை யூசர் எண்டில் எங்களோட ப்ராடக்ட் எங்கேயோ வெளியில் பார்த்துருக்காங்க. பார்த்துட்டு இது நல்ல குவாலிட்டியாக இருக்குது அப்படி சொல்லிட்டு எங்களோட நம்பரை சர்ச் பண்ணி கூகுளில் சர்ச் பண்ணி எங்களுக்கு கூப்பிட்டாங்க. ஸோ நம்ம ஒரு மிஷின் வந்துட்டு அங்கே டெமோ வைக்கிற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடச்சிது 3.5 இயர்ஸ் முன்னாடி. அந்த ஒரு மிஷின் தான் வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 300 மிஷின் ஆகிருக்கு. ஸோ they are very much impressed with our quality performance. கண்டிப்பாக இது வந்து கான்வேக்காக இருக்கட்டும், ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டுங்கிறது தான் எங்களுக்கு தெரியுது. ஐஎஸ்ஆர்ஓங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அண்ட் 2017 ஆரம்பிச்சிங்கன்னு சொன்னீங்க. ஸோ 2019 இந்த ரேஞ்சிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோவிட், அந்த லாக்டவுன், ஸோ அதுலலாம் இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? கண்டிப்பாக கோவிடில் வந்துட்டு என்டையர் வேர்ல்டு ஸ்ட்ரகிள். அந்த டைமில் தான் வந்துட்டு நாங்கள் ஒரு 2 விஷயத்த ரொம்ப இன்னோவேட்டிவாக பண்ணணும். இந்த கான்டாக்ட்லெஸ், டச்லெஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை வந்துட்டு க்ரியேட்டிவாக ஏதாவது யோசிச்சு இந்த மார்க்கெட் கேப்சர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியாவில் நமக்கு வந்த யோசனைகள் தான் இந்த ஐஆர் சென்சார் பேஸ்டு கான்டாக்ட்லெஸ் வாட்டர் டிஸ்பென்சரும் பெடல் ஆப்ரேட்டட் கான்டாக்ட்லெஸ் வாட்டர் டிஸ்பென்சரும். ஓகே. அதை வந்துட்டு அந்த கோவிட் டைமில் தான் நம்ம வந்துட்டு உருவாக்கி, ஐ திங்க் நம்ம தான் வந்துட்டு அதை ஃபஸ்ட் இந்தியா டு லான்ச். ஓகே. அது பெரிய அளவில் நமக்கு சப்போர்ட் பண்ணுச்சு. கோவிட் டைமில் கூட நம்ம பிஸ்னஸ்க்கு பெருசாக ஸ்ட்ரகிள் பண்ணல. ஓகே. ஸோ ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் அந்த ஸ்ட்ரகிள்ஸில் ஒரு இன்னோவேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைஃப்பில் சக்ஸஸ் ஆக முடியும். அஃப்கோர்ஸ். உங்கள் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஒரு பிக்கெஸ்ட் அசெட் அப்படின்னா எதை சொல்லுவீங்க சார்? அஃப்கோர்ஸ் என்னோட எம்ப்ளாயீஸ். ஒரு 90% ஆஃப் த எம்ப்ளாயீஸ் என் கூடவே இருக்காங்க, ரொம்ப வருஷமாக என் கூடவே இருக்காங்க. அது வந்துட்டு என்னோட ஒரு பெரிய அசெட் சொல்லுவேன். அப்புறம் என்னோட கிளையண்ட்ஸ். உங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ்க்கான பிக்கெஸ்ட் அசெட் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எம்ப்ளாயீஸ் அண்ட் கிளைண்ட்ஸ் அப்படின்னு தான் நீங்கள் சொல்ல வரீங்க. கோர்ஸ். ஓகே சார். எம்ப்ளாயீஸ்க்குலாம் என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணி கொடுக்குறீங்க? பே சேலரி ஆன் டைம்ங்க. இந்த மாதிரி வி ப்ரொவைட் லஞ்ச் டு ஆல் அவர் எம்ப்ளாயீஸ் எவ்ரி டே. கான்வே ஆரம்பிக்கும் போது நம்ம பண்ணது என்ன அப்படின்னா, நம்ம கூட ஒரு 20 வருஷமாக வேலை செஞ்ச ஒரு 4 பேரை செலக்ட் பண்ணி அவங்கள இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸாக வந்துட்டு நம்ம அப்பாயிண்ட் பண்ணோம், ஷேர் ஹோல்டராக. ஸோ அவங்க நம்ம கூட 20 வருஷமாக ஒர்க் பண்ணவங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பை நம்ம கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட இன்வால்மெண்ட் வந்துட்டு இந்த கம்பெனியை வந்துட்டு இந்த அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் வந்துட்டு க்ரோ ஆகிறதுக்கு பெரிய உதவியாக இருந்துச்சு. ஓகே. நம்மளுடைய சொன்ன மாதிரி எம்ப்ளாயீஸ் தான் வந்து நம்மளோட அசெட். ரொம்ப வருஷமாக நம்ம கூடவே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கம்பெனி கிட்ட ஒரு பாண்டிங் இருக்குன்னு அர்த்தம். ஸோ அந்த பாண்டிங் வந்துட்டு சாதாரணமாக உருவானதில்லை. நம்ம அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்கள நடத்துகிறோம், எப்படி அவங்கள வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு எம்ப்ளாயியாக இருந்தீங்க, ஒரு எம்ப்ளாயராக நீங்கள் மாறுறீங்க. ஸோ அதோட அந்த ஜேர்னி, அதாவது அந்த ஒரு ஸ்டெப், ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறப்போ நம்மளுக்கு மாதம் ஒரு சம்பளம் வந்துடும். அதை தாண்டி எம்ப்ளாயராக போகிறப்போ நிறைய ரிஸ்க் எடுக்கணும். ஸோ எம்ப்ளாயிலேருந்து எப்படி எம்ப்ளாயராக நீங்கள் மாறினீங்க, அந்த ஒரு பர்டிகுலர் ஜேர்னி பற்றி சொல்லுங்கள் சார். எம்ப்ளாயிலேருந்து எம்ப்ளாயராக மாறுறதுக்கு வந்துட்டு நம்மளோட அந்த வேலை இழப்பு தான் வந்து காரணமாக இருந்துச்சு. ஓகே. அது ஒரு பெரிய பிளஸ்ஸிங்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. நமக்கு அன்றைக்கி அந்த வேலை போகலை அப்படின்னா வந்துட்டு நம்ம எம்ப்ளாயராக மாறணுங்கிற ஒரு எண்ணமே வராமல் போயிருந்துருக்கலாம். இக்கட்டான சூழ்நிலைக்கு ஒரு தள்ளப்பட்ட போது அது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நம்ம பயன்படுத்திக்கிட்டு ஒரு தொழிலை தொடங்கி அந்த தொழிலில் ஏற்கனவே இருந்த அனுபவத்து மூலமாக வந்துட்டு ஒரு நம்பிக்கையோட விடாமுயற்சி யூஸ் பண்ணி நம்ம செஞ்சதை வந்துட்டு, அதாவது ஒரு அன்கம்ஃபர்டபுளான சுச்சுவேஷன் வர்றப்போ நம்மளுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு லைஃப் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ங்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. கண்டிப்பாக ஒரு பாட்டாக கூட சொல்லலாம். அந்த காலத்தில் ஒரு பாட்டு கூட பாடி வச்சிருக்காங்க. வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை பூமியில்,
ஆழக்கடலும் சோலையாகும் ஆசை இருந்தால் நீந்தி வா. இந்த பாட்டை வந்துட்டு இது ஒரு உதாரணமாக வந்துட்டு நம்ம சொல்லலாம். ஸோ ரொம்ப தெளிவாக சொன்னீங்க சார். அதாவது நிறைய பேர் இன்றைக்கி நிறைய ரிஸ்க் எடுக்கிறதே வந்து எம்ப்ளாயாக இருந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ எம்ப்ளாயி டு எம்ப்ளாயருங்கிறது வந்து பெரிய ஒரு ஸ்டெப்பு. ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸை கொடுத்துருக்கு. இப்போ கோயம்புத்தூரில் தான் வந்து நீங்கள் கான்வே மேனுஃபேக்சர்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ கோயம்புத்தூரில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வந்து பேன் இண்டியா லெவலுக்கும் நாங்கள் கேள்விப்பட்டோம். ஸோ இதை தாண்டி எங்கெங்கெல்லாம் சப்ளை பண்ணுறீங்க? கான்வே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு அண்ட் கேரளா வந்துட்டு நம்ம டைரக்ட் சேல்ஸ். ரெஸ்ட் ஆஃப் பேன் இண்டியா வந்து பார்த்தீங்கன்னா த்ரூ பிஸ்னஸ் அசோசியேட்ஸ். நம்மக்கிட்ட ஒரு 122 பிஸ்னஸ் அசோசியேட்ஸ் நம்ம கூட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. தமிழ்நாடு கேரளா தவிர பாக்கி இருக்கிற எல்லா ஸ்டேட்லேயும் நம்ம வந்து ஒயிட் லேபிளிங் பண்ணுறோம். ஒயிட் லேபிளிங்னா அந்த டீலரோட பிராண்டில் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் மேனுஃபேக்சர் பண்ணி கொடுக்குறோம். கான்வே பிஸ்னஸ், அதாவது கான்வே கூட அசோசியேட் பண்ணணும் அப்படின்னா ஸோ எந்தெந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குங்க சார்? சிமிலர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஓ இல்லாமல் நம்ம நாட் ஓன்லி இந்தியா, ஆல் ஓவர் வேர்ல்டு வந்துட்டு இந்த ஆர்ஓ பியூரிஃபையருங்கிறது ஒரு மஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி இந்த ரிவர் வாட்டரோட அவைலபிலிட்டி, அதோட பியூரிட்டி லெவல் எல்லாம் வந்துட்டு இஸ் ஃபோர்சிங் அஸ் டு யூஸ் ஆர்ஓ. போர்வெல் வாட்டர் தான் நமக்கு ஒரே வழி அப்படிங்கும்போது அதை சுத்தப்படுத்துறதுக்கு ஆர்ஓ தான் அவைலபிள் டெக்னாலஜி. இந்த ஆர்ஓ பண்ணுற எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த நார்மல் ஹாட் கோல்டு டிஸ்பென்சரோட அவசியம் தேவைப்படும். ஏன்னா தண்ணி வந்துட்டு நான் சொன்ன இந்த ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல், இண்டஸ்ட்ரீஸ், பப்ளிக் பிளேசஸ்லாம் வந்துட்டு இந்த டிஸ்பென்சரோட தேவை வரும்போது அவங்களால அதை செய்ய முடியாது இல்லையா. ஸோ அவங்க நம்மக்கிட்ட வாங்கிட்டு அவங்களோட பிராண்ட் நேமில் அங்கே ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற எல்லாருமே கான்வே கூட டைப் பண்ணிவிட்டு அவங்களோட சொந்த பேரில் வந்துட்டு இந்த ஒரு குவாலிட்டியான ஒரு வாட்டர் டிஸ்பென்சர்ஸ் வந்துட்டு ப்ரொமோட் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போ வந்து அதே லைன் ஆஃப் பிஸ்னஸில் இருக்கிறவங்க, அதாவது உங்களோட டிஸ்பென்சரோ இல்லை வந்து மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட்ஸை வந்து வாங்கி அவங்களோட பிராண்டில் வந்து பண்ணிக்க முடியும்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக. ஸோ அவங்களுக்கும் நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக. ஓகே. ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா பணங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதையும் தாண்டி வேறு என்னென்னலாம் தேவைப்படும்னு நினைக்கிறேங்க சார்? பணம் இருந்தால் தான் பிஸ்னஸ் பண்ண முடியும். பட் பணம் இருக்கிற எல்லாருனாலையும் பிஸ்னஸ் பண்ண முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த தொழில் சார்ந்த அறிவு வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நான் என்னோட கான்வேயை வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்த முடியுது அப்படின்னா வந்துட்டு என்னோடய ஃபவுண்டேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தது. நான் என்னோடய கெரியரை நான் வந்து ஒரு சர்வீஸ் இன்ஜினியராக ஆரம்பித்து ஒரு 15 ஆண்டுகள் வந்து ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிஸ்னஸ் நிறைய கற்றுக்கிட்டதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸை வந்துட்டு தனியாக செய்ய முயற்சி பண்ணேன். ஸோ அந்த தொழில் சார்ந்த அறிவு வந்துட்டு ரொம்ப முக்கியம். ஓகே. எந்த ஒரு பிஸ்னஸாக இருந்தாலும். நீங்கள் வீடியோ கேமரா கொண்டு வந்து இப்போ என்ன ஷூட் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த கேமரா இன்றைக்கி எல்லாருக்கிட்டையுமே மொபைல் கேமரா, வீடியோ கேமரா இருக்குது. பட் உங்களுக்கு அந்த கேமராவை எப்படி ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படிங்கிறது ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியும். அதனால தான் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக வந்துட்டு இன்றைக்கி ஒரு வீடியோ ஷூட் வந்து பண்ணி அதை வந்து பாப்புலரைஸ் பண்ண போகிறீங்க. பட் கேமரா இருக்கிற எல்லாருனாலையும் அது பண்ண முடியுமா? ஸோ அந்த ஒரு கேமராவை எப்படி கையாளணும் அப்படிங்கிற அந்த தொழில் சார்ந்த அறிவு உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்கள் இன்றைக்கி அந்த ப்ரொஃபஷனில் வந்துட்டு ஷைன் பண்ண முடியுது. ஒரு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர் தே ஷுட் அவாய்ட் திஸ் பிக்கெஸ்ட் மிஸ்டேக் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க? என்ன தொழில் அவங்க செய்கிறதா இருந்தாலும் அந்த தொழில் சார்ந்த அறிவு, இந்த ப்ராடக்ட் நாலேஜ், அந்த பிஸ்னஸ் நாலேஜ் இல்லாமல் வந்துட்டு அவங்க அந்த தொழிலை தொடங்கினாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு அவங்க ஃபெயிலியர் ஆவாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நமக்கு அந்த நாலேஜ் இல்லைனாலும் நம்ம மேபி ஒரு செகண்ட் ஜென்ரேஷன், தேர்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனராக இருந்தாலும் அந்த தொழில் சார்ந்த அறிவு உள்ளவங்கள நம்ம கூட வச்சுக்கணும். அப்புறம் அவங்க சொல்கிறத நம்ம லிசன் பண்ணணும். இது வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா வந்துட்டு they'll become failure. ஓகே. ஒன்றா நமக்கு அந்த நாலேஜ் இருக்கணும், இல்லை அந்த நாலேஜ் இருக்கிறவங்களாம் நம்ம கூட வச்சுக்கணும். ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா யுரேகா, ப்ளூ ஸ்டார்ஸ் இந்த மாதிரி நிறையா பிராண்ட்ஸ் இருக்குது. ஸோ இத்தனை பிராண்ட்ஸ் இருந்தும் ஒரு இண்டஸ்ட்ரீஸ் ஏன் கான்வே கிட்ட வரணும்? ஸோ உங்களோட யூஎஸ்பி என்னவா இருக்கும் சார்? நல்ல கொஸ்டின். இப்போ கான்வேல வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களோட யூஎஸ்பி அப்படின்னா அந்த கஸ்டமைசிங் ஸ்கில்ஸ் தான் வந்துட்டு நான் சொல்ல முடியும். மற்ற கம்பெனி எல்லாம் வந்துட்டு அவங்கக்கிட்ட என்ன இருக்கோ அதை வியாபாரம் பண்ண முயற்சி பண்ணுறாங்க. நம்ம வந்துட்டு கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதுக்கு சொல்யூஷன் கொடுக்க முயற்சி பண்ணுறோம்.
நம்ம எப்பவுமே வந்து ஒரு செல்லர் கம்பெனியாக இருந்ததில்லை, ஒரு சொல்யூஷன் ப்ரொவைடர் கம்பெனியாக தான் வந்துட்டு நம்மளை வந்து பிச் பண்ணுறோம். மார்க்கெட்டில் நிறைய ப்ராடக்ட் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம 2017 ரொம்ப லேட்டாக என்ட்ரி ஆகிறோம். அப்போ நம்ம யாரெல்லாம் வந்துட்டு முன்னாடி மார்க்கெட்டில் நமக்கு காம்படிட்டராக இருக்காங்கன்னு பார்த்தோன்னா யுரேகா ஃபோர்ப்ஸ், ஹியூஜ் கம்பெனி, ப்ளூ ஸ்டார், வோல்டாஸ். ஸோ அவங்கள காம்படிட் பண்ணி நம்ம ஒரு பிராண்டை வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பெரிய சேலஞ்சோடு தான் நம்ம இதை ஆரம்பிக்கிறோம். அப்போ நம்ம எடுத்துக்கிட்ட ஒரு பாயிண்ட், ஸோ இவ்வளோ பெரிய ஜாம்பவான்களெல்லாம் வந்துட்டு நம்ம எப்படி எதிர்கொள்ள போகிறோம் அப்படிங்கும்போது நமக்கு கிடைச்ச ஒரு டூல் தான் வந்துட்டு கஸ்டமைசேஷன் அப்படிங்கிறது. எல்லாரும் அவங்கக்கிட்ட இருக்கிற ப்ராடக்டை வித்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்துட்டு அவங்கக்கிட்ட வித்தியாசமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதை நம்ம செஞ்சு தரோம் அப்படிங்கிற மாதிரி எங்களை எலிவேட் பண்ண ஆரம்பித்தோம். வி டோன்ட் செல் வாட் வி ஹேவ், வி ஒன்லி செல் வாட் யூ நீட் அப்படிங்கிற அந்த ஒரு கேப்ஷனோட நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஏன்னா எவ்ரி வாட்டர் இஸ் டிஃப்ரெண்ட் அண்ட் எவ்ரி சொல்யூஷன் ஷுட் ஆல்சோ பி டிஃப்ரெண்ட். கோயம்புத்தூர் தண்ணிக்கும் ஈரோடு தண்ணிக்கும் சென்னை தண்ணிக்கும் உங்களுக்கு நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ ஒவ்வொரு தண்ணியும் வந்துட்டு சுத்தப்படுத்துறதுக்கு அந்த தண்ணியை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தேவையான ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுக்குற ஒரு கம்பெனியாக நம்ம வந்து விஷுவலைஸ் பண்ணும்போது நமக்கு அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருந்துச்சு. மார்க்கெட்டில் நல்ல ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த ஒரு 6 வருஷத்தில் வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு நமக்கு உதவியாக இருந்துச்சு. கஸ்டமைசேஷன் எந்த லெவலுக்கு பண்ணுறீங்க? இப்போ கஸ்டமைசேஷனில் என்னென்ன மாதிரியெல்லாம் வரும் அப்படின்னா, முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கூலர் இருக்கும், கோல்டு வாட்டர் மட்டும்தான் வரும். இன்னைக்கு வந்துட்டு நம்ம முதல்ல நார்மல், ஹாட், கோல்டு 3மே வந்துட்டு ஒரே மெஷினில் வர மாதிரி சின்ன சின்ன பிளாஸ்டிக் டிஸ்பென்சர் இருந்தது முன்னாடி. பட் நம்ம வந்துட்டு ஒரு கமர்ஷியல் மாடலில் நார்மல், ஹாட், கோல்டு அப்படிங்கிற அந்த டிஸ்பென்சர்ஸ் வந்துட்டு நம்ம வந்து லான்ச் பண்ணுறோம். அப்புறம் அந்த தண்ணியை வந்துட்டு பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறம் நார்மல், ஹாட், கோல்டு வரா மாதிரி ஒரு அடிஷ்னலாக வந்து ஒரு இன்பில்ட் பியூரிஃபையர் ஆப்ஷன் வந்துட்டு நம்ம கொடுக்குறோம். என்கிட்ட வந்துட்டு தண்ணியே இல்லை, நான் 20 லிட்டர் கேன் தான் வாங்கி எனக்கு நார்மல், ஹாட், கோல்டு வேணும் அப்படின்னா அந்த சேம் மெஷினில் ஒரு பாட்டில் வாட்டர் இன்லெட் ஆப்ஷன் வந்துட்டு நம்மளால் கொடுக்க முடியும். ஓகே. இல்லை என்கிட்ட ரிவர் வாட்டர் இருக்குது, சிறுவாணி இருக்குது, அத்திக்கடவு தண்ணி இருக்குது, என்கிட்ட ரிவர் வாட்டர் இருக்குது, அதுக்கு ஆர்வம் தேவையில்லை அப்படி சொன்னீங்க அப்படின்னா அதுக்கு யூவி ஓசோன் பியூரிஃபையர் வந்துட்டு நம்ம இன்பில்ட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஸோ எந்த விதமான தண்ணியாக இருந்தாலும் அந்த தண்ணிக்கான ஒரு சொல்யூஷனை வந்துட்டு நம்ம வந்துட்டு ப்ரொவைட் பண்ணுறோம். நம்ம கொடுக்குற இந்த பியூரிஃபையர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இந்தியாவிலேயே மோஸ்ட் ரெனவுண்ட் பிராண்டோட பியூரிஃபையர்ஸ் தான் நம்ம வந்துட்டு இதில் இன்பில்ட் பண்ணி கொடுக்குறோம். அல்ஃபா யூவி அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு யூவி பிராண்டு. ஃபாரடே ஓசோன் அப்படிங்கிறது ஒரு வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 20+ 20+ பேட்டர்ன் வச்சுருக்காங்க, ஒரு 20+ கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட பியூரிஃபையரை தான் நம்ம வந்துட்டு ரா மெட்டீரியலாக யூஸ் பண்ணுறோம் நம்ம ப்ராடக்டில். ஸோ அப்போ நேச்சுரலி வந்துட்டு நம்மளோட குவாலிட்டி வந்துட்டு ஸ்டாண்ட் அவுட்டாக இருக்கும். ஸோ அப்புறம் அந்த பியூரிஃபையரை எவ்வளோ எஃபெக்டிவாக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது அது நம்மளோட கஸ்டமைசேஷனில் ஒரு பார்ட்டாக வந்து. ஓகே. ஸோ இதனால தான் வந்து எனக்கு தெரிஞ்சு நிறைய இண்டஸ்ட்ரீஸ் வந்து கான்வே ப்ரிஃபர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய ப்ராடக்ட்ஸை பற்றி சொன்னீங்க. இப்போ கரண்ட்டாக வந்து நீங்கள் எத்தனை விதமான ப்ராடக்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறீங்க? ஸோ அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ் எல்லாம் பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். நம்மக்கிட்ட 3 ப்ராடக்ட் தாங்க. வாட்டர் கூலர், வாட்டர் பியூரிஃபையர், வாட்டர் டிஸ்பென்சர். ஸோ இந்த 3 வந்துட்டு எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ், காலேஜஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், இண்டஸ்ட்ரீஸ், ஆஃபீஸஸ், இந்த இடத்துக்கெல்லாம் அது வந்துட்டு தேவைப்படுற ஒரு ப்ராடக்ட். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன இந்த இடங்கள் எல்லாமே ஒரு 50 பேர்லேருந்து 5000 பேர் வரைக்கும் இருக்கிற மாதிரியான ஒரு ஆர்கனைசேஷன்ஸ். ஸோ அவங்களுக்கு தேவையான மாதிரி டிஃப்ரெண்ட் சைஸஸில் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஐ டோல்ட் யூ நோ லைக் ஒரு 250+ மாடல்ஸ் இருக்குது. பட் ரெகுலராக ஃபாஸ்ட் மூவிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 ப்ராடக்ட்ஸ்குள்ளே வந்துடும். அதோட ப்ரைஸ் ரேஞ்சஸ்லாம் எப்படி இருக்கும் சார்? நம்மக்கிட்ட வந்துட்டு ஒரு 20,000 ரூபாயிலிருந்து 1 லட்ச ரூபா வரைக்கும் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். நான் சொன்ன இந்த 30 ப்ராடக்ட் வந்துட்டு இந்த ஃபாஸ்ட் மூவிங் ப்ராடக்ட் 20,000லேருந்து 1 lakh வரைக்கும்
டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். ஓகே. இப்போ நீங்கள் பண்ணுற மேனுஃபேக்சர்ஸ், நீங்கள் இப்போ சப்ளை பண்ணிட்டு இருக்கிறது எல்லாருமே கோயம்புத்தூர்லேருந்து தான் நடக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஐஎஸ்ஓக்கு அனுப்புறது எல்லா கிளைண்ட்ஸுக்குமே வந்து கோயம்புத்தூர்லேருந்து தான் மேனுஃபேக்சர் பண்ணி அனுப்புறீங்க. ஸோ கோயம்புத்தூரோட மேனுஃபேக்சரிங் யூனிட் பற்றி அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அது எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். எங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்துட்டு கோயம்புத்தூரில் தான் இருக்குது. இங்கேருந்து தான் வந்துட்டு பேன் இண்டியா ஃபுல்லாக நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஓகே. வி ஹாவ் அ 10,000 square feet மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி. இது எங்களோட ஓன் பில்டிங். நான் சொன்ன மாதிரி 2017 நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் ஒரு ரெண்டட் ப்ரிமிசஸில். 2019 we bought a land and constructed 10,000 square feet premises. இந்த ப்ரிமிசஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு 100% சோலார் பவர்டுங்க. முதல்ல சொன்ன மாதிரி எங்களுக்கு எதுவும் லோன்லாம் எதுவும் கிடையாது. ஒரு நாளைக்கு வந்துட்டு 25 மெஷின் வந்துட்டு எல்லாமே கமர்ஷியல் மிஷின், பெரிய பெரிய பிளான்ட் மாதிரி இருக்கும். ஸோ 25 மெஷின் எங்களால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும் இந்த ஃபெசிலிட்டியில். ஓகே. ஒரு கரெக்டான பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா நிறைய சிஸ்டமை ஃபாலோ பண்ணுவாங்க, சிஸ்டம் ப்ராசஸ் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் என்னென்ன மாதிரி சிஸ்டம் அண்ட் ப்ராசஸை ஃபாலோ பண்ணுறீங்க? ஒரு தப்பான பொருள் வந்து எங்கள் கம்பெனிக்குள்ளே நுழைய விட மாட்டோம். ஸோ அதே மாதிரி வி ஹாவ் சிஸ்டம் செக் இந்த கம்ப்ளீட் எல்லா இடத்துலையும் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம். நம்மளை நம்பி அவங்க தண்ணி குடிக்கணும், ஒரு சுத்தமான தண்ணி கொடுக்கறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம். ஸோ ஒரு காம்ப்ரமைஸ் வந்துட்டு நம்ம எங்கேயுமே ஆகிறது இல்லை. அது வந்துட்டு ட்ரேட்மார்க் மாதிரி ஆயிடுச்சு. கான்வேயை நம்பி வாங்கலாம், ஏன்னா ஐஎஸ்ஆர்ஓவில் அவங்க இந்த அளவுக்கு நம்பி வாங்கினதுக்கு காரணம் வந்துட்டு அந்த ட்ரஸ்ட்டு தான். இப்போது ஒரு பொருள் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அல்ஃபா யூவி பியூரிஃபயர் வந்துட்டு நம்ம ப்ராடக்ட்டில் யூஸ் பண்ணுறோம். அந்த அல்ஃபா யூவி பியூரிஃபயர் வந்து ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ்னு வச்சுக்கோங்க. அதோட பாதி விலைக்கு வந்துட்டு இன்னொரு பிராண்டோட யூவி பியூரிஃபயர் கிடச்சிது அப்படின்னா நம்ம அதை வாங்கி போட்டோன்னா என்ன ஆகும்? வி ஆர் காம்ப்ரமைசிங் அவர் குவாலிட்டி. ஏன்னா ஒரு கம்பெனி வந்து ஒரு 20 பேட்டன்ட் வச்சு ஒரு 20 கண்ட்ரிக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்ட் வந்துட்டு அதுக்கான ஒரு குவாலிட்டி ஃபார்ம் ஃபாலோ பண்ணுவாங்க, அதுக்கான ஒரு ப்ரைஸ் இருக்கும். ஸோ நான் விலையை குறைக்கிறேன்னு சொல்லிட்டு அதில் பாதி விலைக்கு இல்லை 1/3 விலைக்கு கிடைக்கிற ஒரு பொருளை வாங்கி போட்டேன்னா ஐ எம் காம்ப்ரமைசிங் மை குவாலிட்டி இல்லைங்களா? ஸோ ஐ வில் டெஃபினெட்லி பிகம் ஃபெயிலியர் ஒன் டே. நம்ம அது பண்ணுறது இல்லை. காம்ப்ரமைஸ் பண்ணாமல் பெஸ்ட் குவாலிட்டியை கொடுக்கணும். ஃபைனல் கொஸ்டினாக ஒரு ஃபினான்ஷியல் அட்வைஸ். ஸோ பிக்கெஸ்ட் ஃபினான்ஷியல் மிஸ்டேக் ஃபார் அ ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆண்டர்ப்ரனர். ஸோ அப்படின்னா என்ன சொல்லுவீங்க சார்? நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் அந்த தொழில் பற்றின ஒரு மார்க்கெட் ஸ்டடி பண்ணாமையே தேவைக்கு அதிகமாக வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணி ஃபெயிலியர் ஆகிறது வந்துட்டு ஒரு பெரிய ரிஸ்கான விஷயம். ஸோ மார்க்கெட் ஸ்டடி வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு அதுக்கு காம்ப்ரமைஸாக இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு யோசிக்காமல் லோன் வாங்கி ஃபெயிலியர் ஆகிறது வந்துட்டு அவாய்ட் பண்ணணும். த விஷன் ஆஃப் கான்வே. ஸோ கான்வேயோட அடுத்த கட்டம் அப்படின்னா நீங்கள் எதை சொல்லுவீங்க சார்? இன்றைக்கி வந்துட்டு ஒரு 16 crore தான் நம்ம பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட மார்க்கெட் சைஸ் வந்து ரொம்ப சின்னது. ஸோ இதை பேன் இண்டியா அளவில் வந்துட்டு நம்ம பண்ணுற இந்த சர்வீசஸை வந்துட்டு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட ப்ரைமரி மோட்டிவ். அண்ட் ஃப்யூச்சரில் வி ஆல்சோ வாண்டட் டு எக்ஸ்போர்ட் திஸ் ப்ராடக்ட். ஓகே. ஸோ அதுக்கான சரியான பார்ட்னர்கள் வந்துட்டு நமக்கு கிடைக்கும்போது வந்துட்டு இந்த ப்ராடக்டை வந்துட்டு வெளிநாட்டுக்கும் கொண்டு போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு எங்களோட ஒரு விருப்பமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த இன்டர்வியூ. உங்கள் பிஸ்னஸ் எல்லாமே நாங்கள் ரிவ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ இது மூலிமா கண்டிப்பாக நீங்கள் பேன் இண்டியா லெவல்லையும் போக முடியும், ஸோ எக்ஸ்போர்ட்டும் பண்ண முடியும் அப்படிங்கிறத நாங்கள் கண்டிப்பாக சொல்கிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் விஷ் யூ ஆல் சக்ஸஸ் ஃபார் த கான்வே. தேங்க்யூ ஸோ மச் சிவாஜி. இப்போது இந்த இன்டர்வியூ மூலமாக வந்துட்டு நீங்கள் என்கிட்டயே வந்துட்டு நிறைய புதிய விஷயங்களை வந்துட்டு என்னை யோசிக்க வச்சுருக்கீங்க. அதற்கு நன்றிகள். உங்களோட இந்த இன்டர்வியூ வந்துட்டு எங்களோட அனுபவத்தை ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச்.